தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் தொகுதி ரிசர்வ் தொகுதி. இந்த தொகுதியில் தேவேந்திரகுல வேளாண் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திமுக எம்எல்ஏவாக 2 முறை ஜெயிச்சவர் தான் எம்எல்ஏ சண்முகையா. ஆனால் அவருக்கு 3வது முறை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஏன் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கலாம்? ஒன்று, 3வது முறை அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவர் ஜெயிச்சிட்டார்னா மந்திரி பதவியோ இல்லை மாவட்ட செயலரோ இல்லை அதற்கு இணையாக ஒரு நல்ல கௌரவ பொறுப்பு கொடுக்கணுமே என்பதற்காக மறுக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லை, நாங்கள் திமுக வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க புது வேட்பாளருக்கு வாய்ப்பு வழங்கணுங்களேங்க, அதனால் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அப்போது தேவேந்திர வேலருக்கு மட்டும்தான் 3வது முறை எம்எல்ஏவாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுதா, இல்லை அனைத்து சாதிக்காரங்களுக்கும் 3வது முறை எம்எல்ஏவாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுதா? அதெல்லாம் நம்ம யோசித்து சிந்திச்சு பார்க்கணும். அப்போது என்ன திமுக தான் இப்படி இருக்கா? அப்போ அதிமுக வந்தால் சரியாக போயிருமா? திமுக பிடுங்காத திராவிட கருத்தியலை அப்படியே அதிமுக அப்படியே வேரோட பிடுங்கி அப்படி நட்டிடலாம் மாட்டாங்க. திமுகவுக்கு அதிமுகவுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அந்த கொடியில் தான் திமுக கொடியிலையும் அதிமுக கொடியிலும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இவங்க ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸை தவிர்த்து இங்கே நமக்கான பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அவங்க திமுகவோ அதிமுக பிரதிநிதி அங்கே போய் என்னத்தை குரல் கொடுத்துருவாங்க? சரி, இவ்வளோ நாள் இருந்தாங்கல்ல இவங்க இவ்வளோ நாள் இருந்தவங்க சட்டமன்றத்தில் அப்படியே சாட்டை எடுத்து சொல்லிட்டு கேட்டாங்களா நமக்கான கேள்வியை? இந்த மாதிரி தேவேந்திரகுல மக்களுக்கு தொடர்ந்து அநீதி நடக்கு, அங்கங்கே கொலை பண்ணுறாங்க, இன்னும் சாதிய பாகுபாடு சாதிய தீண்டாமையெல்லாம் நடக்குது அப்படின்னு சட்டமன்றத்தில் இவங்க போய் சட்டையை கலட்டிட்டு இல்லாட்டி அங்கே சட்டையை பிடிச்சி அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை. அப்போ இதுதான் திராவிட கருத்தியலாக திமுகவும் அதிமுகவும் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லை, நமக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து நாம் சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும்.